له بالحق بشيرا ونذيرا أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இந்த புனிதமான ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் இறுதி வரை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான பரக்கத்து பொருந்திய மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நோன்பு வைத்து இரவு வணக்கங்களை புரிந்து சதகா ஜகாத்து போன்ற தான தர்மங்களை நிறைவேற்றி பெருநாள் தினத்திலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஈகை கொடைகளையும் கொடுத்து பல்வேறுபட்ட அமல்கள் செய்த ஒரு புனிதமான மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர், ரமலான் மாதத்திலே நான் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை நான் எப்படி அறிவது, அதற்குண்டான அடையாளம் என்ன என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு உன்னுடைய குணத்தில் ஏதாவது மாற்றம் உன்னிடத்தில் இருந்தால், ரமலானுக்கு பிறகு உன்னுடைய குணத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தது என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, நம்முடைய அமல்களுடைய நிலைகள் என்ன? அது அங்கீகரிக்கப்பட்டதா? நம்மிடத்திலே என்ன குணத்தால் செயலால் என்ன மாற்றங்கள் நம்மிடத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நேரம். குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யஅலமு ஹாயினத அயுனின் வமா துஃபி சுதூர், உங்கள் கண்களுடைய மோசடிகளையும் உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். நம்முடைய வெளிரங்கமான செயல்பாடுகள் அழகு பெற வேண்டும், அதே நேரத்தில் உள்ரங்கமான கல்பு உள்ளம் அது சீர்பெற வேண்டும், அது தூய்மை பெற வேண்டும். இதுதான் நம்முடைய ரமலான் நாம் வைத்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு உண்டான அடையாளங்கள். பெரியோர்களே, நம்முடைய உள்ளம் சீர்படுவதற்காக வேண்டி பெரும் முயற்சியை நாம் செய்தாக வேண்டும். உடலில் உள்ள நோய்களை சரி செய்வதற்கு மருத்துவமனை சென்று மருத்துவம் பார்த்தால் நம்முடைய உடலில் உள்ள நோய்க்குண்டான நிவாரணம் இருக்குகின்றது. உள்ளம் சார்ந்த நோய்கள் அது சீர்படுவதற்கு
என்ன செய்யணும்? அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்க்கு முதலில் ஈமான் தேவை. அந்த ஈமான் நம்மிடத்திலே நிறைந்தது என்று சொன்னால் எல்லா காலங்களிலும் இபாதத்துக்களை செய்வதற்கு இன்பம் நம்மிடத்திலே தானாக வரும். ஈமான் நம்மிடத்திலே உறுதியாக இருந்தது என்று சொன்னால் எல்லா காலங்களிலும், ரமலானில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் இபாதத்துக்களில் நாம் ஈடுபடுவதற்கு அது ஊண்டுகோலாக இருக்கும். பெரியோர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, தொழுகை இருக்குகின்றதே அது அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் சுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வை யார் பயந்தார்களோ, என்னுடைய ரப்பு எல்லா காலமும் இருக்குகின்றான், என்னுடைய ரப்பு என்னுடைய அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டு இருக்குகின்றான், பதிவுகள் செய்யப்படுகின்றது, அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் நாளை விசாரணை இருக்குகின்றது என்பதை அறிந்த தக்வா உள்ளவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அது நிரந்தரமாக இருக்கும். அவர்களுக்கு இபாதத்துக்கள் சுமையாக தெரியாது. ஆக உண்மையான தக்வாவினுடைய அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த தொழுகை அவர்களுக்கு பாரமாக சுமையாக தெரியாது என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். அருமையானவர்களே, இன்று தொழுகைகள், ஷரியத்தினுடைய கட்டளைகள், அதனுடைய கடமைகள் இன்று நமக்கு மிக சுமையாக, அது பாரதூரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இபாதத்தில் இன்பம் நமக்கு வருவதில்லை? இபாதத்துக்கள் நமக்கு ஏன் பெரும் சுமையாக தெரிகின்றது? ஹுப்பு துன்யா ரஅஸுக்குல்ல ஹதீஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக ஆசைதான் அது தொழுகை உங்களுக்கு பாரமாக தெரிகின்றது, இபாதத்துக்கள் உங்களுக்கு பெரும் பாரமாக தெரிகின்றது. உலக ஆசைகள் ரஅஸுக்குல்ல ஹதீஆ, அந்த உலக ஆசை இருக்கின்றதே அதுதான் பாவங்களுக்கு மிகவும் தலையானது, பெரும் ஆபத்தானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலக ஆசை எல்லா விதமான இறை நெருக்கத்தையும் தக்வாவையும் இழப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, உலக ஆசை வந்துவிட்டது என்று சொன்னால் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அது ஹராமான வழியை தேடும். உலக ஆசை வந்துவிட்டது என்று சொன்னால் எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பொருளாதாரம் சேர்ந்தா போதும். உலக ஆசையினுடைய விபரீதங்கள், சம்பாதிப்பதற்கு எல்லா விதமான அநியாயங்களையும் அவர் செய்வார். ஹலால் ஹராமை அங்கே பேண மாட்டார். பொருளாதாரம் வந்து குவிந்தால் போரும். உலக ஆசைகள் வந்தது என்று சொன்னால் இது மாதிரியான செயல்பாடுகள் அவர்களிடத்திலே காணப்படும். உலக ஆசை வந்தவர்கள் அதிகமாக பொய் பேசுவார்கள். உலக ஆசை உள்ளவர்கள் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதிக பொய்களாக வரும். நிறைய நபர்களை ஏமாற்றுவார்கள். உலக ஆசையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய மக்களை ஏமாற்றுவார்கள். கொலை செய்வதற்கும் துணிவார்கள். நவுதுபில்லா. தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை கூட உலக ஆசையின் காரணமாக கொல்வதற்கு கூட அவர்கள் துணிவார்கள். அப்படிப்பட்ட ஆபத்தானது உலக ஆசை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை அதிகமாக அவர்களும் கேட்டு இருக்கின்றார்கள். நம்மவர்களுக்கும் அந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம லா தஜஅலி துன்யா அக்பர மின் ஹம்மினா வலா மப்லக இல்மினா. யா அல்லாஹ், என் கவலைகளில் உலகத்தின் கவலைகளை பெரியதாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். உலகத்துல நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், ஹலாலான வழியில் அல்ஹம்துலில்லாஹ்.
மாற்றமான முறையில் அனைத்தையும் செய்வது, இந்த கவலையில் என்னுடைய சிந்தனையை நீ தூண்டி விடாதே யா அல்லாஹ். என்னை இல்மை முடிவானதாக நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். உலக ஆசை எல்லா விதமான அநியாயங்கள் செய்வதற்கும் எல்லா விதமான பாவங்கள் செய்வதற்கும் காரணமாக அமைந்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலக ஆசை இருக்கின்றது, அது பெரும் நோய் பெரியவர்கள். இதை நீக்குவதற்கு அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஏராளமான தீர்வுகள் உண்டு, ஏராளமான வழிமுறைகளை நம்முடைய அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு மா நஷாஉ லிமன் உரீத் சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மதுமூமன் மதுஹூரா. உலகத்தை நோக்கமாக யார் நாடுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் யாருக்கு எவ்வளவு நாடுகின்றோமோ அதைத்தான் நாம் அவர்களுக்கு கொடுத்து, அல்லாஹ் எதை நாடுகின்றானே அதைத்தான் எல்லா நபர்களுக்கும் கொடுப்பான். அதை கொடுத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நரகத்தில் அவர்களை நாம் தள்ளுவோம், நரகத்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். உலக ஆசைகள், பொருளாதாரத்தை ஹலாலான வழி இல்லாமல் ஹராமை பேணாமல் அநியாய முறையிலே பொருளீட்டக்கூடியவர்களுக்கு நரகம்தான் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லித் தருகின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், எனவேதான் ஒரு ஹதீஸை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம், 5 விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லாதவரை நாளை கியாமத் நாளிலே உங்களுடைய பாதத்தை நீங்கள் எடுத்து வைக்க முடியாது, நகர்த்த கூட முடியாது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 5 விஷயங்களில் ஒன்று, பொருளாதாரத்தை எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி நீ செலவு செய்தாய் என்ற கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லாதவரை அந்த இடத்திலிருந்து நாம் நகர முடியாது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, விசாரணையிலிருந்து நாம் தப்பவே முடியாது, அனைத்துக்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். உலக ஆசை இருக்குகின்றதே, அது மிக பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, தவறான வழிமுறைகளில் யார் சம்பாதிக்கின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடும் என்று பெருமானாருடைய வார்த்தைகள் இருக்குகின்றது. பெரியோர்கள், தவறான வழியில் யார் பொருளீட்டுகின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்கள் அதன் மூலமாக பலனை அடையணும். ஆனால் அந்த பலனை பெறாமல் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நோயின் மூலமாக, நெருக்கடிகளின் மூலமாக, பல்வேறுபட்ட சிக்கல்களின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய சூழலும் ஏற்படும். ஹராமை பயன்படுத்தினால், அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களுக்கு நோயை கொடுத்து அது மிகப்பெரிய தண்டனையாக அவர்களுக்கு அந்த நோயாக இருக்கும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நீ தருவாயாக என்று கேட்க சொன்னார்கள். உடல் ஆரோக்கியத்தை, நோயிலே யா அல்லாஹ் என்னை பிடித்து விடாதே யா அல்லாஹ், நோயை எனக்கு தண்டனையாக கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று உடல் ஆரோக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற நீங்கள் துஆக்களில் ஈடுபடுங்கள் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நல்லவங்களுக்கு நோய் வரும், அது அவங்களுக்கு ரஹ்மத்து, அது அருட்கொடை. அருமையானவர்களே, நோய் என்பது நல்லவர் தீயவர் என்று வராது. நல்லவர்களுக்கும் அது நோய்கள் வரக்கூடிய நேரத்திலே அது அந்த நோய் நல்லவர்களுக்கு அருள், அது ரஹ்மத். தீயவர்களுக்கு அது மிகப்பெரிய தண்டனை. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, காரணம் என்னவென்று பார்க்கக்கூடிய நேரத்திலே ஏன் நல்லவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுக்குகின்றான், சோதிக்குகின்றான், சிரமங்களை அல்லாஹ் கொடுக்குகின்றான்? அந்த நல்லவர் இபாதத்திலே ஈடுபட்டு இருந்தார் காலம் முழுக்க. ஆனால் சொர்க்கம் செல்லும் அளவிற்கு போதிய அமல் அவரிடத்தில் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையாளன்!
சொர்க்கம் செல்லும் அளவுக்கு உண்டான அமல் அவரிடத்தில் இல்லை. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவருக்கு நோயை கொடுத்து, ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஒரு சிக்கலை கொடுத்து, ஒரு பிரச்சனையை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பார். அந்த சோதனையை அவர் பொறுமையோடு சகித்து கொண்டு, யா அல்லாஹ் இந்த நோயை எனக்கு நீதான் கொடுத்தாய் யா அல்லாஹ், அந்த நோயை உன் மூலமாகத்தான் யா அல்லாஹ் அதை நிவாரணப்படுத்த முடியும், போக்க முடியும் யா அல்லாஹ் என்று அவர் பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே அந்த நோய் ஏற்பட்ட நேரத்திலே அவர் முறையிடும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர் மீது இரக்கம் செலுத்தி அவருடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக கொடுப்பான். இப்படி நல்லவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய்கள், இந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், அது அவர்களுக்கு ரஹ்மத். இன்னும் சிலருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தை போக்குவதற்காக வேண்டி கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோயை கொடுக்கலாம், சிரமங்களை கொடுக்கலாம், கஷ்டங்களை கொடுக்கலாம். அல்லாஹ் கொடுத்து அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் காரணமாக அந்த நோயை, சிரமங்களை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். எனவேதான் நோயாளிகளை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அந்த நோயாளிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். லா பஅஸ, நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவர்களிடத்தில் ஆறுதல் படுத்த வேண்டும். இந்த நோயை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பது இருக்கின்றதை உங்களை சுத்தப்படுத்தத்தான். நீங்க இதெல்லாம் எண்ணி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான துஆவை இந்த சமூகத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அருமையான பெரியோர்களே, சகோதரே, பாவ கரைகளிலிருந்து சுத்தப்படுத்துவதற்கு கூட அல்லாஹ் இது போன்ற கஷ்டங்களை கொடுத்து சோதித்து அதன் மூலமாக பொறுமையாக இருந்து அவனிடத்திலே முறையிடக்கூடிய நேரத்தில் அது சொர்க்கத்தை பெற்றுத்தரும் அளவிற்குண்டான தரஜாவை நமக்கு பெற்றுத் தருகின்றது. ஆனால் சிலருக்கு இந்த நோய் தண்டனையாக மாறிவிடுகின்றது. ஹலால் ஹராமை பேணி அவர் வாழவில்லை, அவருடைய சம்பாத்தியம் ஹராம், அவருடைய பேச்சு ஹராம், அவருடைய செயல் ஹராம், அனைத்தும் ஹராமான வழியிலே இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோயை கொடுத்து அவர்களை தண்டிப்பான். இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா, குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கின்றான், யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாய முறையில் யார் சாப்பிடவில்லையோ, இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாய முறையில் சாப்பிடுகின்றார்களோ அவர் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். வஸயஸ்லௌன ஸஈரா, அவருடைய தங்குமிடம், அவர் போகக்கூடிய இடம் நரகம்தான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகின்றார். ஆக ஹராமான விஷயங்கள் யாரிடத்தில் இருக்குகின்றதோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோய் பிரச்சனைகளை கொடுத்து அல்லாஹ் அதையே தண்டனையாக இறக்குவான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய வயிறு எரிகின்றது என்பதாக சொல்லி முறையிடுகின்றார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அதற்கு தீர்வாகத்தான் இந்த வசனம் அவரிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டது. நீங்கள் அனாதைகளுடைய சொத்துக்கள் உங்களிடத்தில் இருக்குகின்றதா, அந்த சொத்துக்களை நீங்கள் வரம்பு மீறி சாப்பிடுகின்றீர்களா என்று அவரிடத்திலே கேட்கப்பட்டு, அப்படி நடக்கும் பொழுது இது போன்றுதான் நடைபெறும் என்பதற்கு உண்டான தீர்வை, இது போன்று நீங்கள் நடக்காதீர்கள், அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்கே நீங்கள் ஒதுக்கி வைத்து அவர்களை நீங்கள் பராமரியுங்கள் என்ற அற்புதமான ஒரு பாடத்தையும் படிப்பினையும் இந்த உம்மத்துக்கு இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக விளக்கம் சொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் கேள்விப்பட முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, அருமையானவர்களே, அதே போன்று இந்த ரமலான் நமக்கு வந்தது, நிறைய அமல்கள் செய்தோம், அது அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் மாற வேண்டும். நம்மிடத்திலே கோபம் இருந்தது என்று சொன்னால் அது நம்மை விட்டு அது கடந்து அகற்றப்பட்டு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது பொய் பேசக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த தீய பழக்கம் நம்மை விட்டு போகி இருக்க வேண்டும். மோசடிகள்,
இப்படி விபச்சாரம் எதுவெல்லாம் ஷரியத்தில் முரணானதோ அனைத்து விஷயங்களும் நம்மிடமிருந்து தவிர்ந்தது இருக்குகின்றது என்று சொன்னால் நம்முடைய ரமலான் கபூல் ஆகியிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பெரியோர்களே, சகோதரர்கள், அருமையானவர்களே, எனவே இரையச்சமான வாழ்க்கை எல்லா காலங்களிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை பயந்து அப்படி இருந்துட்டு போறதல்ல, எல்லா காலமும் மௌத்தை சந்திக்கும் வரை. ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மௌத்தை நாம் சந்திக்கும் வரை இறை அச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து ரமலானில் இருந்ததை போன்று எல்லா காலமும் நாம் இருக்க வேண்டும். தக்வாவினுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே அது உருவாகி காலம் முழுக்க அது நிலைத்திருக்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி அம்ரின், அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வது இருக்கின்றதே இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் அடிப்படை ஆணிவேர் இரையச்சம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்திகளில் இறுதியாக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களுடைய முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல எதற்காக வேண்டி லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. தக்வா, அந்த இறை அச்சம், அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் அடித்தளம். பெரியோர்களே, சகோதரர்களே, அத்தக்வா ஹாஹுனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரையச்சம் இருக்குகின்றதே தன்னுடைய உள்ளத்தை கல்பை காமித்து அத்தக்வா ஹாஹுனா என்று கல்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இங்கிருந்து அந்த அச்சம் வர வேண்டும், இங்கிருந்து அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், உள்ளத்தால் பயந்து அனைத்து காரியங்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தக்வா என்பதற்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது அல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி, அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் தடுத்தார்களோ அனைத்திலிருந்தும் தவிர்ந்திருப்பது. அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் தடுத்தார்களோ அனைத்திலிருந்தும் தவிர்ந்திருப்பது, அல்லாஹ் ரசூல் ஏவியவைகளை செய்வதுதான் தக்வா என்று விளக்கம் சொல் தருகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட தக்வாவை தான் சஹாபா பெருமக்களுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்து அவர்களை உருவாக்கினார்கள். சஹாபாக்களத்தில் ஆரம்பத்தில் நிறைய தீய பழக்கங்கள் இருந்தது. மது அருந்துவார்கள், அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தியதற்கு பிறகுதான் இறை கடமைகளை அவர்கள் மீது விதிக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது. தொழுகை, நோன்பு போன்ற எல்லா இறை கடமைகளும் அந்த சஹாபாக்களிடத்திலே காணப்பட்ட தீய குணங்களிலிருந்து அவர்கள் ஒதுங்கியதற்கு பிறகுதான் இந்த கடமைகள் எல்லாம் அவர் மீது கடமையாக்கப்பட்டது. பெரியோர்களே, சகோதரர்கள், நான் தொழுதுட்டேன், நான் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்வது இருக்கின்றதே, இதில் எந்த அர்த்தமும் இல்லை. காலம் முழுக்க இறை அச்சத்தோடு அந்த தொழுகை இருக்க வேண்டும், காலம் முழுக்க இறை அச்சத்தோடு அந்த நோன்பு இருக்க வேண்டும், காலம் முழுக்க இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். சஹாபாக்களிடத்தில் இருந்த தீய பழக்கங்கள், பாவங்கள் எத்தனையோ செய்தாங்க. கொலை செய்வாங்க, மது அருந்துவாங்க, விபச்சாரங்கள், இது போன்ற தீய குணங்களில் அவர்கள் இருந்தார்கள். இந்த குணங்களில் இருந்து அவர்களை முற்றிலுமாக விலகியதற்கு பிறகுதான் அனைத்து கடமைகளும் அவர்கள் மீது விதியாக்கப்பட்டது. பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஒன்றை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துவது இருக்குகின்றது. அல்லாஹ்வுடைய பயத்தால், யா அல்லாஹ், இந்த தவறை நான் செய்து விட்டேன் என்று உள்ளத்தால் உருகி மனப்பூர்வமாக யார் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துகின்றார்களோ இது ஆக உயர்ந்தது, ஆக சிறந்தது என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாளை கியாமத் நாளிலே 7 வகையான மனிதர்கள் அர்ஷினுடைய நிழலில் இருப்பார்கள். அதில் ஒருவர் தன்னுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு அழுது கண்ணீர் சிந்தி யார் தன்னுடைய தவற்றை திருத்தி கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருப்பார்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையான பெரியோர்களே, எத்துணை முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வட்டி வாங்குகின்றார்கள், வட்டிக்கு கொடுக்குகின்றார்கள். என்ன மாற்றம், என்ன நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு
என்ன அடித்தளம் இருக்குகின்றது. பின்னால் ஒரு காலம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சிலைகளை என்னுடைய உம்மத்துக்கள் வணங்குவார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். சிலைகளை என்னுடைய உம்மத்துக்கள் வணங்குவார்கள். கேள்விப்பட்டோம், துபாயில எல்லாம் அந்த நாட்டு மன்னரே வந்து சிலையை வணங்குறார்கள். இப்போ இந்த ஹதீஸுகளை கேள்விப்படக்கூடிய நேரத்தில் நிகழ்காலத்தில் இதுவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் பெருமானாருடைய வாக்கு. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது யார் தவிர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் தக்வாதாரிகள். எல்லாம் இருக்குகின்றது, ஆட்சி அதிகாரம் இருக்குகின்றது, எல்லா விதமான வழிகளும் இருக்குகின்றது தவறு செய்வதற்கு. இப்படி இருந்தும் யார் தன்னை தவறிலிருந்து மீட்டிக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் இரையச்சமுடையவர்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் சார்ந்த ஒரு கடிதத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விளக்கை பயன்படுத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய உறவினர்கள் குடும்பம் சார்ந்த செய்திகளை பேசுவதற்கு வர்றாங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொஞ்சம் தாமதிக்க வைத்துவிட்டு, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக பயன்படுத்தப்பட்ட அந்த விளக்கை அணைத்து விட்டு தன்னுடைய குடும்பத்திற்கென்று செலவு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட அந்த விளக்கை எரித்து அவர்களுக்கு முன்பாக வைக்கின்றார். அவங்க கேட்குறாங்க, ஏன் அதை அணைச்சிங்க, இதை எரிச்சிங்க? அந்த விளக்கு இருக்குகின்றதே, அது அரசாங்கத்தினுடைய கஜானாவின் மூலமாக நிரப்பப்பட்ட எண்ணெய். அதன் மூலமாக நான் அதை பயன்படுத்தினேன். எப்பொழுது என்னுடைய குடும்பம் சார்ந்த செய்திகளை நான் பேசுவதற்கு நான் இருக்குகின்றனோ அப்பொழுது அதை பயன்படுத்துவதற்குண்டான அதிகாரம், உரிமை என்னிடத்தில் இல்லை என்றார்கள். எந்த அளவு அவர்கள் ஆட்சி செய்தார்கள், இந்த அளவு அவர்கள் தக்வாவில் அவர்கள் இருந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு நேரங்களில் வியாபாரம் செய்ய மாட்டாங்க. வெளிச்சமாக இருக்கக்கூடிய பகல் நேரங்களில் தான் துணி வியாபாரம் செஞ்சாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பகல் காலங்களில் வியாபாரம் செய்வார்கள். கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சுன்னா அப்படியே கடையை மூட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க, வியாபாரம் செய்ய மாட்டாங்க. காரணம் கேட்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் தரம் அறியாமல் ஏமாந்து விட்டால் அந்த குற்றம் என் மீது அல்லவா அது சாட்டப்படும் என்று தக்வாவில் அவர்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி தக்வாவோடு எல்லா காலங்களிலும் எல்லா காரியங்களிலும் நாம் இறங்கும் பொழுதுதான் நம்முடைய அமல்கள் அங்கீகாரம் பெறும். அப்படிப்பட்ட தக்வாதாரிகளாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி இந்த உலகத்திலே எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய அந்த அமல்களை அங்கீகரிப்பானாக. எல்லா அமல்களையும் நாளை கியாமத்திலே நமக்கு அது பரிந்துரைத்து சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.